ஹாய் ஹலோ வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ். திஸ் இஸ் சுமாஸ் டெய்லி டைரி. வெல்கம் டு மை சேனல். இன்றைக்கி நம்ம ஆதி ஸ்கூலில் ப்ளூ டே செலிப்ரேஷன். ஸோ நம்ம படிக்கிறப்பெல்லாம் வெறும் கலர்ஸ் எல்லாம் சொல்லி தருவாங்க. ஆனால் இப்போல்லாம் அந்த கலரை டேவாகவே செலிப்ரேட் பண்ணுறாங்க. ஸோ ப்ளூ ட்ரெஸ்ஸு திங்ஸு இதை தாண்டி ப்ளூ கலரில் ஃபுட்டு வேணும்னு சொல்லிட்டாங்க. ஸோ அதை எப்படி இப்போ ப்ரிப்பேர் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். வாங்க ஃப்ரெண்ட்ஸ், வீடியோக்குள்ளே போகலாம். ப்ளூ கலர் லஞ்சுக்கு எனக்கு 2 திங்ஸ் கிடச்சிது. ஒன்று சங்குப்பூ. இந்த சங்குப்பூ நம்ம தண்ணியில் கொதிக்க வச்சா ப்ளூ கலர் எசன்ஸ் இறங்கும். லிவருக்கு ரொம்ப நல்லது. ஸோ டயபெட்டிஸ் பேஷண்ட்ஸும் எடுத்துக்கலாம். ஸ்கின் கேர், ஹேர் லாஸ், இந்த மாதிரி நிறைய எக்கச்சக்கமான பெனிஃபிட்ஸ் இருக்குது. ஸோ தாராளமாக சங்குப்பூ நீங்கள் சாப்பிட்றதுக்கு எடுத்துக்கலாம். ஸோ சங்குப்பூக்கு அடுத்தது பார்த்தீங்கன்னா ப்ளூபெர்ரி உங்களுக்கு நல்லாவே தெரியும், நிறையா வைட்டமின்ஸ் மினரல்ஸ் இருக்குது. இந்த ரெண்டும் தான் நான் எடுத்துக்கிட்டேன். மற்ற இன்க்ரீடியன்ட்ஸ் பார்த்துடலாம். காஞ்ச திராட்சை, முந்திரி, அரிசி, பச்சை மிளகா, கருவேப்பிலை, உளுத்தம்பருப்பு, கடலைப்பருப்பு. ஸோ இதெல்லாம் தான் தேவையான ஐட்டம்ஸ். ஸோ எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். அரிசியை கழிஞ்சு ஊற வச்சுருங்க. இப்போ ஸ்டவ் ஆன் பண்ணி குக்கர் வச்சுட்டு ஒரு 2 டம்ளர் தண்ணி ஊற்றுங்க. சங்குப்பூவும் ப்ளூபெர்ரியும் உள்ளே போட்டு நல்லா கொதிக்க விடுங்க. ஒரு மினிமம் 10 மினிட்ஸ் நல்லா கொதிக்கட்டும். ஸோ அது கொதிச்சாதான் அதனோட எசன்ஸ் இறங்கும். அந்த எசன்ஸ் இறங்குறப்ப அப்படியே ப்ளூ கலராக மாறிடும். அடுத்து நீங்கள் சங்குப்பூவை மட்டும் தனியாக எடுத்துருங்க. எடுத்துட்டு ப்ளூபெர்ரி உள்ளேயே இருக்கட்டும், அது ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஸோ அரிசியை உள்ளே போட்டுட்டு அதுக்கு தேவையான அளவு தண்ணி ஊற்றி இப்போ குக்கரை மூடி வச்சுருங்க. குக்கர் மூடி வச்சுட்டு விசில் வந்ததுக்கப்புறம் ஓப்பன் பண்ணி பாருங்கள். ப்ளூ கலர் சாதம் ரெடி. ஸோ இப்போ ரைஸ் ரெடி ஆயிடுச்சு. அடுத்து இதுக்கு ஒரு தாளிப்பு கொடுத்துர்லாம். ஸோ 2 ஸ்பூன் நெய் ஊற்றிக்கோங்க. அதோடு நம்ம சமையல் எண்ணெய் ஊற்றிக்கோங்க. ஊற்றிட்டு கடுகு வேணால் போட்டுட்டு கடலைப்பருப்பு, உளுந்தப்பருப்பு அதை போட்டுட்டு லைட்டாக கலர் மாறுற டைமில் முந்திரி, திராட்சை இதெல்லாம் போட்டுருங்க. ஸோ அடுத்து பச்சை மிளகா, கருவேப்பிலை. உப்பு நீங்கள் சாதத்திலே போட்டுக்கலாம், இல்லாட்டி இப்பையும் போட்டுக்கலாம். ஸோ தாளிச்சதை உள்ளே கொட்டி நல்லா கிண்டி விடுங்க. அவ்வளோதான், சுவையான இப்போ ப்ளூபெர்ரி சாதம் ரெடி. கேட்ட மாதிரி ப்ளூ கலர் வந்துடுச்சு. ஸோ நம்ம ஃபுட் கலர் இந்த மாதிரி ஆர்டிஃபிஷியலாக கெமிக்கல்ஸ்க்கு நம்ம போகாமல் இந்த மாதிரி நம்ம நேச்சுரலாக போகிறது ரொம்பவே நல்லது. குழந்தைகளுக்கும் அதுதான் ரொம்ப நல்லது. இந்த மாதிரி செஞ்சு பாருங்கள், ரொம்பவே சூப்பராக இருக்கும். ஸோ பேரண்ட்ஸும் நாங்களும் ப்ளூ கலர் ட்ரெஸ் போட்டுட்டு ஸ்கூலில் போய் ட்ராப் பண்ணிட்டோம். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.